வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம ஏற்கனவே அவரை வீடியோ நான் போட்டுட்டேன். அதை நீங்கள் பார்த்துட்டீங்க. இருந்தாலும் அதை பற்றி நான் புரிதலை நான் வாயால் சொல்லும்போது, அந்த வாய்ஸ் கொடுக்கும்போது கேப்கட்டில் செஞ்சு அதை ஏதோ ஒன்று சைலண்ட்டாக போட்டேன் நான் வீடியோவை. அது ரெக்கார்ட் ஆகலை போல் இருக்குது. அது என்னன்னு தெரியல. எனக்கு அந்த கேப்கட்டரை பற்றிலாம் எனக்கு சரியாக தெரில. அதனால் இப்போ நான் ஐமூவின்ற ஒரு வெப்சைட்டில் தான் நான் செய்கிறேன். நான் வாய்ஸ் கொடுக்காததுனால இதை பற்றி நான் சொல்லாமல் சும்மா சைலண்ட் வீடியோ போட்டதில் எனக்கு விருப்பமே இல்லை. இதை பற்றி நான் உங்ககிட்ட பேசியே தரணும்னு மறுபடியும் நான் வீடியோ போடுறேன். பாருங்கள், இந்த அலரி வச்சு 2 வருஷம் ஆகுது. இந்த அலரி செடியில் வந்து பூவே பூக்கலை. அது நம்ம பிடுங்கி போட்டுடலான்னு கூட நினச்சேன். வண்டி மாடு அது இதுன்னு அடிபட்டு அது அப்படியே இருந்ததுன்னு சரின்னு விட்டுட்டு வந்துட்டேன் நான். ஆனால் இந்த வருஷம் நல்லா பூக்குது. அதேமாதிரி சில விஷயம் நாம் எதிர்பார்க்குற நேரத்தில் எதுவுமே நடக்க மாட்டுது. இதுதான் இயற்கைன்னு கூட நம்புகிறேன் நான். இப்போ நம்ம பார்க்கறது வந்து அவரை பந்தல். இந்த அவரை செடி வந்து போன வருஷம் போட்டது ஒரு விதை விழுந்திருக்கும் போல இருக்குது. இந்த வருஷம் புதுசாக முளைச்சிது. நான் அதை பார்த்துட்டு சரி இது தயாராகுது, வந்தால் வரட்டும், நம்ம இதுக்கு ஒன்றும் மெனக்கெட தேவையில்ல, நம்ம வச்சா தான் வர மாட்டுதுன்னு சொல்லிவிட்டு சொர விதைலாம் போட்டால் முளைச்சா உடனே மழை வந்து தண்ணி நின்று போச்சு. சரி இந்த வருஷம் அது அவ்வளோதான்னு விட்டுட்டேன் நான். அப்புறம் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி நான் போயிட்டு சரி பார்ப்போம், இதுலையாவது ஏதாவது நட்டு விடுவோன்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா ஏற்கனவே அதில் 2 செடி முளைச்சி வந்திருந்தது. இதுதான் இயற்கைன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. நாம்பளாம் தேடி போகும்போது நம்மளுக்கு கிடைக்கல எதுவுமே. அதுவாக வரும்போது ஏற்றுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 குச்சியை நட்டு அது மேலே மூங்கில் குச்சிலாம் அங்கே கிடந்தது. அதை போட்டு விட்டுட்டு நான் சரின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், அது நம்மள எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த அது பண்ணுது. 2 நாளைக்கு ஒரு ஐட்டம், 3 நாளைக்கு ஒரு ஐட்டம், நிறைய காய் அதில் பறித்து தான் எடுக்க வேண்டியதாக ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உற்பத்தி ஆக்கிடுது. அது பாருங்கள், நம்ம எதுவுமே எதிர்பார்க்கும் போது நடக்கலை, அதுவாக நடக்குது. இதுதான் இயற்கை. மண்ணுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இது தான். நம்ம பார்த்த உடனே நம்ம சொன்ன உடனே செஞ்ச உடனே நடந்தணும்னு நம்ம யோசிப்போம். நான் இப்போ தான் வருவேன், இப்படி தான் தருவேன் அப்படின்ற மாதிரி அது நம்மளுக்கு வந்து வழிகாட்டியாக இருக்குது. நான் நிறைய பேர் இப்போ என்கிட்ட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டுங்களாம் சொல்கிறாங்க, நீ இன்னும் எந்த நேரமும் மண் வீடு நிலம் அப்படியே சொல்லி கிடக்குற, அதை விட்டு கொஞ்சம் வெளியில் வா, வந்து சந்தோஷமாக இரு அப்படின்னு. எனக்கு சந்தோஷமே இது ஒன்று தான் இருக்குது. அது யாருக்கும் புரிய மாட்டுது. இருந்தாலும் இதை பற்றியே யோசிக்கிறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்ல அப்படியும் சொல்கிறாங்க. அவங்க நம்ம நன்மைக்காக தான் சொல்கிறாங்கன்னு தெரியுது. இதை விட்டு வெளியே வர முடியல. இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அப்படி தான் நினைக்கிறேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் மட்டும்தான் அப்படி யோசிக்கிறேன்னான்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த காயெல்லாம் பார்த்தோன்னே, அவரைக்காயை பார்த்தோன்னே மிகப்பெரிய சந்தோஷம். நம்ம இதுக்கு பெருசாக எந்த முயற்சியும் பண்ணலை. அங்கே கடந்த 4 குச்சியை எடுத்து கட்டி விட்டுட்டு மேலே மூங்கில் குச்சியை போட்டு விட்டு வந்தேன். அது மேலே அது தனக்கான ஒரு வீடாக அதை அமைச்சிக்கின்னு நம்மளுக்கு தேவையானதை அது செய்யுது. நம்மளுக்கு தேவையான காய்கறி உணவு கொடுக்குது. இதேமாரி இது கூட ஒரு 4 கத்திரி செடியும் ஒரு வெண்டை செடியும் நட்டு விட்டுனா, ஒரு முருங்கை மரம், ஏற்கனவே ஒரு 3 முருங்கை மரம் வச்சுருக்கேன். இதுவே போதுமானதாக இருக்கும். மற்ற பொருளாக நம்ம கையில் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம், நான் இல்லைன்னு சொல்லலை. நம்மளுக்கு இது போதும்னு நினைக்கிறேன் மக்களே. பாருங்கள், சந்தோஷமாக இருக்குது. இது என்ன மாதிரி எத்தனை பேர் விரும்புகிறீங்கன்றதை வந்து எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.